முரசொலி எதிர்கட்சிகளை தான் மிரட்டி கொண்டிருந்தது. இன்னைக்கு முரசொலி கூட்டணி கட்சிகளையும் மிரட்ட ஆரம்பித்து விட்டது. நான் கேட்கிறேன், கருத்து சுதந்திரம் எதிர்கட்சிகளின் குரல் வலை தான் நெரிக்கப்பட்டது என்றால் ஆளும் கட்சி கூட்டணி கட்சிகள் வலையும் நெரிக்கப்படுகிறது. இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியில் பங்கெடுக்கிறது. ஆக ஒரு குறை இருந்தால் ஒரு மன்னரை இடித்து சொன்னாதான் அவர் திருந்துவார் என்பதை திருக்குறளே சொல்லி இருக்கிறது. ஆனா கூட இருக்கிறவங்க எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. அண்ணன் திருமாவளவன் ஒரு கூட்டத்துக்கு போகணும்னு நினைச்சா ஸ்டாலின் கூட்டி மிரட்டி அந்த கூட்டத்துக்கு போக விட மாட்டாரு. அதே மாதிரி கம்யூனிஸ்டை சார்ந்தவர்கள் ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைச்சா அவர்கள் முரசொலியை வைத்து மிரட்டப்படுவார்கள். பின்விளைவுகள் என்று ஏதோ பின்னால உங்களுக்கு பெரிய விளைவு ஏற்படும் அப்படின்ன மாதிரி கொண்டு போறாங்க. அதனால தான் நாங்க திருப்பி திருப்பி சொல்லி கொண்டு இருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ள கட்சிகளே திருப்தி அற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்களே இந்த ஆட்சி பல தவறுகளை செய்கிறது என்று நினைக்கிறார்கள். அதனால் 2026 இந்த கூட்டணி திமுக கூட்டணி நிச்சயமாக பிரிந்து போகும். இந்த கூட்டணி அப்படியே இருக்காது என்பது எனது கருத்து. யாரா இருந்தாலும் தமிழகத்தில் கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இருக்கிறது. எதிர்கட்சியா இருந்தாலும் சரி யாரும் திமுக மாடல் அரசுக்கு திராவிட மாடல் அரசுக்கு கருத்தே சொல்லக்கூடாது. சொன்னா உடனே முரசொலி பெரிய முரசா ஒலிக்கும் என்று சொன்னால் அது தமிழகத்தில் கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறது என்பதும் அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கிறது என்பதை உறுதி செய்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.